ஒருவேளை இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவர் என்ன வார்த்தையை எங்களை பேசுவார், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்குமா, ஒரு மோட்டிவேட்டிங் வார்த்தையாக இருக்குமா, ஹீலிங்கை தருகிற ஒரு வார்த்தையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் ஃப்ரம் த பைபிள் ரீடிங் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த பேசேஜ் எதை பற்றி சொல்லுது? என்ன கேட்டீங்க? அங்கிள் ஆமாம், அங்கிளை கூப்பிட்டு ப்ரீச் பண்ண வச்சிடலாம் பேசாம. அவர் கன்க்ளூஷன் மெசேஜ் பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு. சூப்பர் அங்கிள், தேங்க்யூ அங்கிள். டெத் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். இந்த மெசேஜ் ஃபுல்லாக ஜேடிபின்னு சொல்லுவோம். நான் எப்படி நம்ம அகஸ்தின் ஜபகுமாருக்கு வந்து ஏஜேன்னு சொல்கிறோமோ, ஜேடிபி. ஸோ ஒரு மாதிரியான ஒரு நம்ம ஏஜை ஜெபம் பண்ண மாதிரி, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வந்து முள்ள போல கிழிக்கிறதா இருக்கணும். அது வந்து அநேகருக்கு அது கிழிச்சு அது பயன் கொடுக்கிறதா இருக்கணும். அப்படிதான் இருக்கும் இந்த மெசேஜ். ஆமென். Not every time we can listen to the word where we listen nice polished words, you know. Sometime நம்ம இப்போ ஏன் தப்பு இல்லை, என்னோட டேர்ன் இன்னைக்கு கொடுத்துட்டாரு பாஸ்டர். ஆனால் வந்து அடுத்த வாரம் கொடுத்திருந்தாருன்னா 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேர்களுக்கு ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டா கொடுத்துருப்பார். But I thank God for me to explore the Word of God and learn from the Word. எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு இது. இதை நம்ம நிறைய கம் அக்ராஸ் பண்ணிக்கிறோம். பட் ப்ராபப்ளி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இதுக்குள்ளே போயிருக்க மாட்டோம் இல்லையா? But may the Holy Spirit help us. So this is the sermon that from the continuation from last Sunday. புதுசாக வந்திருக்க thank you Ethan and Sophia for joining the service. உங்களுக்கும் சொல்கிறேன். So we are doing a series called Walking with Jesus. மேத்யூலேருந்து அப்படியே வேர்ஸ் பை வேர்ஸை நம்ம போயிட்டுருக்குறோம் NSTFல. So now we are landing in chapter 14. So last week we have seen மத்திய 13ஆம் அதிகாரத்தில் a prophet without honor அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். a prophet without honor. சொந்த ஊரில் ஒரு ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்காது. they won't recognize, they will talk about identity crisis எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பாஸ்டர் வந்து சூப்பராக லாஸ்ட் வீக் மெசேஜ் கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக அப்படியே கண்டினியூ ஆகும்போது a prophet without honor பற்றி ஜீசஸ் சொல்கிற அடுத்த சாப்டரே a prophet is killed அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். How a prophet is killed, why he was killed, what was the backdrop of that, how that can apply in our life so that we can walk with Jesus. That's the message. Simple, clear. So in the slide ஞாபகா from last week la, the first slide of the last week sermon. பாஸ்ட் என்ன கேட்டாங்க, இந்த ஸ்மைலி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டார்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மைல் என்ன இருக்கு, அது என்ன எமோஷன், அது ஹாப்பி. அதுக்கு பின்னாடி ஜெலஸ், கோபம், ஹேட்ரட். லாஸ்ட் வீக் இதே கீழே கேட்கும்போது நான் ஒன்று சொன்னேன், கிரட்ஜ்ன்னு. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ பியூட்டிஃபுல். அப்படி அமைஞ்சிச்சு பாருங்க. திஸ் ஹோல் சாப்டர், திஸ் ஹோல் பேசேஜ் அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட் பீயிங் கில்ட், கிரட்ஜ் பற்றி, பழி, பகை, ஒரு பேடான ஒரு நெகட்டிவ் இது இல்லை அது வேர்டு.
ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து அப்படியே கோ த்ரூ திஸ் பேக்ட்ராப் ஆஃப் தி ஸ்டோரி. இந்த இடத்துல நம்ம வந்து ஏரோது பார்க்குறோம், யோவான் ஸ்நானகை பார்க்குறோம், ஹெரோடியாஸ் அவங்கள பார்க்குறோம், ஜீசஸ் பார்க்குறோம், த கேர்ள் பார்க்குறோம். இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இந்த பேசேஜில் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முதல்ல வர்றது ஹெரோது. ஹூ இஸ் திஸ் ஹெரோட்? ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து ரோமன் கவர்னன்ஸ் தான் வந்து இந்த ஹோல் இஸ்ரேல் ரீஜனை வந்து ஆளுகை பண்ணுறாங்க. ரோமர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு இவங்க வந்து கவர்னருக்கு கீழே கிளைண்ட் கிங்கு கீழே டெட்ராக் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுகிற கடைசி நிலை தலைவர்கள் இவங்க தான். இப்படி தான் இந்த சிஸ்டம் தான் வந்து இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோது, பெரிய ஏரோது ராஜா, அவர் தான் ராஜா. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேத்யூ 2ல் நம்ம ஜீசஸ் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒருத்தர், 2 வயசு கீழே இருக்கிறவங்கள கொலை பண்ணும். அந்த கமாண்டு சொன்னது அந்த ராஜா. ஹெரோத் ஆன்டிபாஸ் அப்படின்றவர் வந்து தான் இந்த பீஹெட் பண்ணுறது, யோவான் ஸ்நானகர் தலையை வெட்ட உத்தரவு கொடுக்குறது. ஹெரோத் பிலிப் 1 அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆஃப் ஹெரோடியாஸ். ஸோ இது ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு காரியம் தான் வச்சுக்கோங்க. ஸோ ஹெரோட் பிலிப் 1ன்றவருக்கு மனைவியாக இருக்கிறாங்க ஹெரோடியாஸ். அவரோட தம்பி பிலிப் த டெட்ராக், அவர் வந்து ஒரு ரீஜனை ஆளுகை செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டுட்டு இவங்க வந்து 2வது போயிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அடுத்தது நம்ம வந்து ஆக்சல் பார்க்குறோம், ஹெரோத் அக்ரிப்பா பார்க்குறோம், ஹெரோத் அக்ரிப்பா 2 பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து அப்போஸ்தலர்களை வந்து பர்சிக்யூட் பண்ணுற அந்த ஸ்டேஜ்லலாம் வராங்க. ஸோ இங்கெல்லாம் ஹெரோதோட ஒரு பேக்ட்ராப்பு. ஜான் த பேப்டிஸ்ட். ஜான் த பேப்டிஸ்ட் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். க்ளோஸாக வந்து ஜீசஸோட கசின் அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் அ சன் ஆஃப் ஜக்கரியா அண்ட் எலிசபெத். அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வயதான காலத்தில் பிறந்த ஒரு தீர்க்கதரிசி. அண்ட் ஹி இஸ் அ ஃபோர்ரன்னர் ஆஃப் ஜீசஸ், வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவன் அப்படின்னு மல்கியால நம்ம பார்க்குறோம். கடைசியில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் முடிக்கிற இடத்துல the author leaves a name of a person. எலகியா ஒருத்தர் வருவார் அப்படின்னு, அவர் தான் ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ அவரோட மிஷன் என்ன? அவரோட மிஷன் வந்து இஸ் அ ஃபோர்ரன்னர் ஆஃப் ஜீசஸ், வழிகளை ஆயத்தப்படுத்துறது, ப்ரிப்பேரிங் த வே ஃபார் மெசாயா. ஸோ அவர் தான் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. மனந்திருமங்கள், ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே மனந்திருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரீச் பண்ணி கொண்டிருந்தவர். இவருக்கும் ஜீசஸுக்கும் 6 மாதம் தான் வித்தியாசம். இவர் கொஞ்சம் பெரியவர், ரைட்? அப்புறம் அவரோட மெசேஜ் என்ன? ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் நியர். பரலோகம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு ஜீசஸ் ப்ரீச் பண்ணுறது நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானனுடைய ப்ரீச்சிங்குமே அதுதான், அவரோட இம்பார்ட்டண்ட்டான மெசேஜுமே கூட அதுதான் பாருங்க. ஸோ இவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு ஜனங்களை வந்து ஜனங்களுக்கு டீச் பண்ணுறாரு. பட் இஸ் அ ரேடிக்கல் ப்ரீச்சர், நாட் லைக் ஜீசஸுமே வந்து ஸ்ட்ராங்காக ப்ரீச் பண்ணுறது தான். பட் இவர் வந்து வேற மாதிரி பயங்கரமாக திட்டி மெசேஜ் கொடுப்பார். மனந்திருமல்ல அவள் தான் நீ வெறியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு அவனே வந்து மனந்திரும்ப தான் வந்திருக்கிறான். அது சொல்றது பாருங்க, அது அவன் அப்படியே போயிடுவான் போல. அவ்வளோ ஸ்ட்ராங், பிகாஸ் he is filled with zeal of God, a fear of the Lord. சில பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த கோபம் இருக்கும், பரிசுத்த கோபத்தோட ப்ரீச் பண்றது. And he baptized Jesus Christ, the Lamb of God who takes away the sins of the world அப்படி சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யோவான் ஸ்நானகன். ஒட்டகத்தின் அந்த தோளில் செய்யப்பட்ட உடைகளையும் வெட்டிக்கிளி தான் அவரோட உணவு. இப்படியெல்லாம் பார்க்குறோம். ஒரு வனாந்தரத்தில் ஐசோலேட்டட் பிளேஸில் வாழ்ந்து கொண்டது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஃபட். அண்ட் காட் வாஸ் வித் ஹிம், ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் வித் ஹிம். ஸோ இவர் தான்
இப்போ we are meditating upon Jesus Christ ஓட அப்படியே அந்த walk with Jesus பார்த்துட்டே வரும். லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ the writer Matthew வந்து at the time Herod the Tetrarch heard the reports about Jesus, he said to his attendants, this is John the Baptist. என்ன பண்றாருன்னா Matthew வந்து is going back in timeline and he is talking and writing something very important. இது டைம்லைன்ல வரல, flashback மாதிரி அவர் எழுதுறாரு பாருங்க. So let's read verse 3. Now Herod had arrested John and bound him and put him in prison because of Herodias, his brother Philip's wife. ரைட்டர் மேத்யூ எழுதும் பொழுது அப்படியே எழுதிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் அடையாளங்களும் பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு வந்து பிரமிக்கிறார். ஒருவேளை நான் கொன்று போட்ட யோவான் ஸ்நானகம் பொழுது உயிரோடு வந்துட்டாரா? ஜீசஸ்குள்ள அவர் போயிட்டாரா? இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்னு அவருக்குள்ள வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ராஃபிட் யாருன்னா யோவான் ஸ்நானகன். அவரை இவர் வந்து போட்டு தந்துட்டார். ஸோ இவருக்கு இப்போ டவுட்டு, இவர் தான் திருப்பி வந்துட்டாரா, எழுப்பி வந்துட்டாரா, இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் இவர் செய்கிறாரு அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் தான். இஸ் நாட் ஷியூர் அபவுட் த மெசேஜ், பட் ஹி வாஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். அப்போ தான் அவருக்கு வந்து இந்த மேத்யூ வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். நம்ம கையில் அப்படியே பேசுகிறார் மேத்யூ. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏரோது யோவான் ஸ்நானகனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாரு. பிகாஸ் ஆஃப் வாட் ரீசன் அப்படி சொல்லிட்டு verse 4 says, because John had been saying to him na Herod, it is not lawful for you to have her. தொடர்ந்து வந்து அவர் வந்து குடத்தில் கொடுத்துட்டே இருந்திருக்கிறார். ஹெரோது, நீ பண்ணுற காரியம் சரி கிடையாது, உன்னோட சகோதரனுடைய மனைவி நீ கூட்டு வச்சிருக்கிறான். இட்ஸ் நாட் லாஃபுல். இவங்களை ஜூஸ் பாருங்க, இவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் தெரியும், ஆண்டவருடைய கற்பனைகள் தெரியும், ஆனால் அதுக்கு கீழ்ப்படியல. ஸோ ஜான் த பேப்டிஸ்ட், he had been warning Herod many times. பார்க்கும்போதெல்லாம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, நீ பண்றது தவறான காரியம், மனம் திரும்பு அப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒன்று மனம் திரும்பணும், இல்லைன்னா மனம் திரும்ப சொல்ற ஆளை அவ்வளோதான், ரெண்டுத்தில் எதனா பண்ணும். ஸோ யூ சூஸ் த ஈஸியஸ்ட் வே. மனம் திரும்புதல் அவ்வளோ கஷ்டம். So what is the law about the marriage? Why John was so giving so importance to that marriage? ராஜாங்களுக்கெல்லாம் இருக்க பரவாயில்ல இருந்துட்டு போடுறோம், எல்லாரும் தான் இருந்திருக்கு, தாவீதுக்கு, சாலமோனுக்கு எல்லாரும் தான் நிறைய மனைவிகள், பரவாயில்ல அப்படி சொல்லல அப்படின்னு அமைதியை எடுத்துக்கல அவர். He could have just walked away, John the Baptist, JTB. But he chose to warn him. What you're doing is not lawful, my dear friend. Leviticus 18:16 says, do not have sexual relations with your brother's wife, that would dishonor your brother. சரிங்களா? உன்னுடைய மனைவியோ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியோட தகாத முறையில் உறவு கொண்டிருக்க கூடாது. That is written in Leviticus. லேவியர் ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த ஹோல் அதிகாரத்தில் யாரோடு எதனோடுன்னு நான் சொல்றேன், அந்த அதிகாரத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். Not to have sexual relationship அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. பட் ஸ்டில் they choose to live such life. And as a prophet, as a man of God, he can't withstand
that he wants to confront them. Genesis 2:24, the design of the marriage. Therefore, a man shall leave his father and his mother and hold fast to his wife, and they shall become one flesh. That's how God designed marriage. Amen. In this portion, God is teaching us what is marriage, what is God's designed marriage. கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருப்பாங்க, ஒரே ஃப்ளஷா இருப்பாங்க. See, that union is so significant, so unique. எந்த ஒரு உறவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பதங்கள் போடப்படல தெரியுங்களா? இவர்கள் இருவரும் ஒரே சரீரமா இருப்பார்கள். யாருக்குமே போட்டது கிடையாது. Only the husband and wife, the beautiful relationship that they carry. And even in Gospel of Matthew, chapter 19, verse 4 to 6 says, have you not read in the scripture that he who created them from the beginning made them male and female? Therefore a man shall leave his father and mother and be joined to his wife, and two shall become one flesh. What therefore God has joined together, let no one separate. தேவன் இணைத்திருக்கிறத மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள். அந்த மனிதர்கள் இன்க்ளூடிங் both of them, not outside. outside இருக்கு, outsideம் பிரிச்சிருவாங்க. அந்த 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 மனிதர்கள் அப்படின்னா அவங்களையுமே சேர்த்து தான். Most of the time they are the cause of the division too. 1 Timothy 3:2 says, an overseer must be above reproach and the husband of one wife. So leadership னு வரும்போது சபை உருவாக்கத்துல முக்கியமாக ஒரு கிரைட்டீரியா வந்து அப்போஸ்தலர் செட் பண்றாங்க. என்ன கிரைட்டீரியா? பலவங்க சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்ன? husband should have one wife. இதுக்கு முன்னாடி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வேணாம். in the new covenant ஹஸ்பண்டுக்கு ஒரு வைஃப் தான், வைஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் தான். அது சொல்லிடுறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க தலைமைத்துவத்தில் இருக்க முடியும். Titus 1:6, the elder must be blameless, the husband of one wife. Why the scripture is so specific? Because the apostles wants to bring back God's designed marriage once again. நடுவில் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கொஞ்சம் எல்லாமே அப்படி 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 கேஷுவலாக போயிட்டாங்க பாருங்க. marrying many women, marrying concubines, too many things happen and that destroys themselves, the life itself. So அப்போஸ்தலர் பார்க்குறாங்க, if you want to destroy life of a family, destroy the relationship between husband and wife. That's the devil's strategy. It's வந்து சூப்பர் ஒர்க் ஆகுது அவனுக்கு. And people give themselves, people give space for the devil to act. Marriage purity. ஸோ ஆண்டவருடைய டிசைன் என்ன பார்த்தோம்? ஒருவனுக்கு ஒருத்தி, பியூட்டிஃபுல்லான ஒரே ஒரு சரீரம், ஒரு சரீரம். அவங்க ரெண்டு பேரும் மணந்து கொண்டு அவங்க ஒரே சரீரமாக இருப்பாங்க. இதுதான் மேரேஜ். பிஃபோர் கெட்டிங் மேரேஜ் யூ டிசைட் வெதர் டு மேரி ஆர் நாட். யூ டேக் டைம், டூ யுவர் ப்ராஜெக்ட் ஒர்க், ஆஸ்க் கொஸ்டின்ஸ், எல்லாமே எழுதிக்குங்க. பிடிச்சிருக்கும் பிடிக்கல எல்லாமே. கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோதான். You have to endure that, right? You have to endure that, because marriage is not like changing our jobs. இந்த வேலை பிடிக்கல எனக்கு, நான் இன்னொரு கம்பெனிக்கு போறேன். அந்த வேலை பிடிக்கல, இன்னொரு கம்பெனிக்கு போறேன். Not like that. The work is based on contract, but the marriage is based on covenant.
கவர்னன்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துது ஸ்கிரிப்சர். கவர்னன்ட் வந்து உடன்படிக்கை. தேவன் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிட்வீன் தெம் they make covenant. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் மரணத்துக்கு போயிட்டாங்க. இங்க சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு அங்க வந்து அங்க அப்படியே கண்ணீரோடு 2 பேரும் அப்படியே வந்து பயங்கரமா ஒப்பு கொடுப்பாங்க. அந்த நேரத்துல ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் வரும். God wants all of us as Christians to have this marriage purity. Say with me, marriage purity. சொல்லுங்க, marriage purity. திருமணத்துல ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். பியூரிட்டி திருமணத்துல பரிசுத்தம் இருக்கணும். பாருங்க, many people broke the marriage covenant and fell into the trap. Great people also like King David, டக்குன்னு பட்சிப்பா வருமே உங்களுக்கு, சாலமன் 900 ஒய்ஃபு, சாம்சன், Delilah, and this Herod. And there are many other examples we could give. ஜூலியாமா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 13-15 தமிழில் வாசிக்கும்படி அப்போ கேட்டுக்கல. மல்கியா 2:13-15. நீங்கள் 2ஆம் தரம் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகியால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கு உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. தம்பி, நீ எல்லாம் சூப்பரா பண்ற, நல்லா வந்து ஆராதனை பண்ற, நல்லா காணிக்க போடுற, ஊழியமெல்லாம் பயங்கரமா பண்ற, கண்ணீரோடு அழுகுற, பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னை நோக்கி தேடுற. ஆனாலும் நான் உன் சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நீ உன் இள வயது மனைவிக்கு துரோகம் பண்ணிய. நீ அப்படி பண்ணும்பொழுது நான் அப்படி உன் ஜபத்தை கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப கடினமா கடிந்து கொள்றாரு. And he goes on saying, you belong to him, body and spirit. And what does one God seek? Godly offspring. தேவன் எதற்காக உறவுகளை ஏற்படுத்தினார், எதற்காக மேரேஜை உருவாக்கினார்னா godly offspring, தேவ சந்ததி ஏற்படுத்திக் கொள்ளும்படிக்கு தானே. So be on your guard and do not be unfaithful to your wife of your youth. The man who hates and divorces his wife, says the Lord, the God of Israel, does violence to that one he should protect, says the Lord Almighty. மனைவிக்கு துரோகம் செய்வது இல்ல கணவனுக்கு துரோகம் செய்வது, simply people go on saying divorce. அந்த டிவோர்ஸ் வந்து ஆண்டோட பார்வையில் அருவருப்பா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. And he feels like it's a violence against someone அப்படின்றாரு. But why our Christianity is taking this divorce so lightly? Because we are not preaching about, we are not hearing this very often in our churches. They don't know whether divorce is approved by God or not. Marriage purity is such essential thing in our Christian life. And thank God, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், amen, சொல்லுங்க, I thank God for my wife, I thank God for my husband. சொல்லுப்பா ஹென்றி, சொல்லு, சத்தமா சொல்லு, பிரேமி கேட்கணும். ஹென்றி இல்லை. ஸோ நம்ம எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
But it's very essential to know the devil is trying to attack the strong Christian families. நிற்கிறேன் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், என்ன டெவில் எதுவும் பண்ண முடியாதுன்னு அங்கதான் வந்து நிற்பான். கரெக்டா? And he is playing games even in the ministers of God's families. We listen, we see, we hear a lot about that. So it's very important that இப்போ ஆண்டவர் சொல்ற உங்களை நான் அப்பே சொல்லிட்டேன், உங்களுக்கு அன்னைக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன், தெரியலன்னு சொல்லக்கூடாது. So God is encouraging all of us to remember about what really marriage is all about and the purity that we should hold on to. Once when a commitment, that's a commitment. Marriage is a covenant, marriage is a commitment. And it takes a lot of hard work to keep that marriage. கஷ்டம்தாங்க, கஷ்டம்தான். சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், ஆர்கியூமெண்ட் வரும். Midst of all that, we have to keep going forward. It's okay to have arguments, it's okay to have debates, it's okay to have quarrels. ஆனா இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 3 இடத்துல சண்டை போடுகிற மனைவி பத்தி தான் போட்டிருக்குது. கூரையிலிருந்து ஒழுகிற மழை போல இருக்கும் அப்படின்னு. சாலமன் அதுக்கு தான் அவருக்கு அப்படி யோசிச்சிருப்பாரு. இப்ப நம்மளுக்கு ஒன் ஒய்ஃப்கே வந்து ஒரு நிறைய இடத்துல ஒழுகிற மாதிரி இருக்குது. சாலமனுக்கு 1000 மனைவிகளுக்கு எப்படி பாருங்க, ஃப்ளட் ஆயிருக்கும் வீடு ஃபுல்லா. அது அவர் தான் வந்து பயங்கர ஸ்டடி பண்றாரு. அவளை ஸ்டடி பண்ணிட்டு தான் எனக்கு எக்ஸ்லேஸ்ட் சார் வாயில கூட வராது. அவர் பிரசங்கி எழுதுறாரு, எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷன் வந்து தேவனுக்கு பயப்படணும். So Solomon is trying to tell you through God's son, வேணாம் நாம் பண்ண தப்பு பண்றாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க, So come back to Herod and JTB. So verse 5 படிக்கலாம். Herod wanted to kill John, but he was afraid of the people because they considered John a prophet. இவர் வந்து அடிக்கடி இவர் வந்து மணந்துருவு நீ பண்ணது சரி கிடையாது அப்படி சொல்லும்போது இவர் யாரா இவர் வேற வந்து அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாரு, என்ன பண்றது இப்போ? இவர் வந்து என்னால் மணந்துட முடியாது. ஸோ அதனால் அவர் வந்து நம்ம கொலை தான் பண்ணணும், அவர் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறார். பட் அவருக்கு பயம். பிகாஸ் பீப்புள் கன்சிடர்ட் ஜான் த பேப்டிஸ்ட் ஆஸ் ப்ராஃபிட். இவர் பெரிய அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவர் மேலே கை வச்சா இவருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவர் வந்து பயம். ஸோ இங்கிருந்து லெட்ஸ் கோ டு மார்க் 6. மேத்யூவில் கொஞ்சம் மேத்யூ பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. மார்க் இந்த விஷயத்தை நிறைய பார்த்துருப்பார் போல. ஸோ மார்க் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஜூலியா 19 and 20. ஏரோதியாளும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தாள், ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவள் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். So Herodias bore a grudge against John and wanted to kill him. Who wants to kill? இங்க என்ன சொல்லுது பாருங்க வசனம், பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஏரோதியாள் she wants to kill. மத்திய என்ன பார்த்தாரு, அவரோட பையனக்குள்ளர்ல ஏரோது தான் கொலை பண்ணுற மாதிரி அப்படி எழுதியிருக்கிறார்ல. இங்க ஏரோதியாள், the one who left his husband and married another husband, she wanted to kill. She wants to take revenge. என்ன இவ்வளவு ஒரு வேர்ஸ் போட்டிருக்குது, she nursed a grudge against John the Baptist அப்படின்னு போட்டிருக்கோம்.
புரியுதுங்களா? பகை இருக்கு. அந்த பகை வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பகை வந்து மெதுவாக அப்படியே தட்டி தட்டி she is nursing on. She is nursing that பகை, hatred. She is nursing. Nursingனா பால் ஊட்டி பேம்பர் பண்ணி, she is nursing பகை, அந்த மாதிரி enmity வந்து அந்த மாதிரி வந்து she is raising. But without Herod's approval she was powerless. கொலை பண்ணணும்னு அவங்களுக்கு நோக்கம் இருக்கு, ஆனா வந்து அதை செய்யறதுக்கான பலன் ஹெரோதியால் கிட்ட கிடையாது, அதுக்கான தெம்பும் கிடையாது. ஆனா she is holding that grudge. ஏன்னா வந்து ஹெரோதும் இங்க என்ன சொல்ற பேர் மார்க், Herod protected John the Baptist, and knowing that he was a good and holy man, he protected him. So he is like double minded actually. Herod வந்து டபுள் மைண்டா இருக்கிறாரு. ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அப்படின்றது அவருக்கு புரியுது, நல்ல ப்ராஃபட் அப்படின்றது புரியுது, தேவனுக்கு பயந்தவர், அவர் வந்து சொன்னா எல்லாம் நடக்கும், அவர் ஹோலி மேன் அப்படின்னு அவருக்கு சாட்சி சொல்றாரு பாருங்க. ஸோ ஹீ இஸ் ப்ரொடெக்டிங் ஹிம். மனைவி கொல்லணும்னு நினைக்கிறாங்க, பட் இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுகிறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் ப்ரீச் பண்ணும்போது மனந்திரும்புங்கிறாரு. இது ஒரு பொறுக்கல. Herod was greatly disturbed whenever he talked with John, but even so he liked to listen to him. டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஆனா கேட்கறதுக்கும் அவரோட ஒரு நட்பு வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ஆசையா இருக்கு. ஒரு மாதிரி டபுள் மைண்டான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. But the illegal wife wants to kill him, but the husband wants to protect him. இப்போ அந்த கிரைம் எப்படி அந்த சம்பவத்தில் எப்படி நடக்குது? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள நான் போல 21 to 29 மார்க்கில் அப்படியே வந்து ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கு. 21 ஒரு வசனம், ஃபைனலி தி ஆப்பர்ச்சூன் டைம் கேம். வசனம் எப்படி சொல்ல பாருங்க, ஆப்பர்ச்சூன் டைம். காட்ஸ் டைம் நமக்கு வரணும், நம்ம அந்த வேலைக்கு கிடைக்கிறதுக்கு கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறோம். அது மாதிரி பிசாசுக்குமே கூட ஒரு ஆப்பர்ச்சூன், தக்க சமயம் கிடைத்த பொழுது. இப்போ ஹெரோதுக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு, எல்லாரும் இன்வைட் பண்ணுறாரு, பெரிய பேங்க்வெட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறாங்க, எல்லா அஃபீஷியல்ஸும் அங்கே வராங்க. அப்போது இந்த செகண்ட் ஒய்ஃப் இவங்க இருக்கிறாங்களே, இவங்களோட பொண்ணு அங்கே இருக்கிறா, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து டான்ஸ் பண்ணுறா. டான்ஸ் பண்ணோடனே ஹெரோதுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக, அப்போது எப்படி இருப்பாங்க, பயங்கர ஹை ஸ்பிரிட்ஸில் இருப்பாங்கல்ல. அப்போது நம்ம எஸ்டர் ஸ்டோரியில் பார்க்குறோம், ஹை ஸ்பிரிட்ஸ் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், அகாஸ்வேரி ராஜா அப்படின்னு பார்க்குறோம். உனக்கு என்ன வேணும் கேளு, சூப்பராக டான்ஸ் பண்ணேன், சூப்பரில் அப்படின்னு. நாம் இன்றைக்கி கூட டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க பசங்களை கூப்பிட்டு, சூப்பரான எல்லாம். நம்ம யாருன்னா ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுப்போம், இவரு பேருக்க தேசத்தினுடைய பாதியாவது இவருதே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவர் அங்கே கவர்னர் மாதிரி தான். தேசத்துக்கு பாதி நீ கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன். அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ், மக்களுக்கு முன்பாக அப்படி ப்ரைடை காட்டுறதுக்காக அப்படி ஸ்டேட்டஸை வந்து அவர் வந்து அப்படி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு வந்து டக்குன்னு ஆன்சர் எதுவும் பண்ணல, நேரம் அவங்க அம்மா கிட்ட போகுது. என்ன கேட்கட்டும்? இப்போதான் ஆப்பர்ச்சுன் டைம். Herodias cleverly uses this opportunity. Ask John the Baptist's head. He is in prison. Without giving a second thought, அந்த பொண்ணு போயிட்டு ராஜா கிட்ட என்ன கேட்டீங்கல்ல, யோவானுடைய தலை வேணும். அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு வகையில். பட் அவர் வந்து வார்த்தையை விட்டார், வார்த்தை சொல்லிட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டார் எல்லாருக்கும் முன்பாக. அதை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறாரு. யோவான் ஸ்நானங்களை சிறை சேதம் பண்ணுறாங்க, தட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. A prophet
who was making a way for Messiah simply been killed because of wrong influence. ஒரு மாதிரி இருக்கு, டக்குன்னு கோஸ் பம்ப்ஸ். It couldn't have happened. JTB is killed because of manipulation and wrong influence. What are the words come to your mind இந்த கதை கேட்கும்போது? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உங்க மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வருதுல்ல? Why it happened? சொல்லுங்க. Standing for the right. Because John was standing for the right. அப்புறம் சூப்பர். டைம், நேரம். I wrote few. Wrong relationships, wrong affairs, wrong influence, pleasing people, double mind, disobedience, rebellion. இப்படி போயிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். She was nursing a grudge. Because a righteous man rebuked their sin again and again, offended them for good cause, and they couldn't take it. மனந்திரும்புங்கள் சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியல. Their heart becomes so hard and stubborn that they couldn't take the right word anymore. They shut their ears. காதுகளை அடைத்துக் கொண்டு ஸ்தோவான் மேல் கல்லெறிந்தார்கள். பகை, the enmity, the hatred. Herodias, she couldn't accept it. நான் இருக்கிற பொசிஷன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணுவேன், 4 கல்யாணம் அதை கேட்க நீ யார்? That kind of attitude. She is nursing a grudge. She is nursing enmity. She couldn't be able to abide by the law written by God. She wants to live on her own. She wants to fulfill her selfish desire by eradicating a person who his own husband says, holy man. அவர் பரிசுத்தமானவன் தான், ஆனால் அவன் என்ன தொட்டிருக்க கூடாது, என் வாழ்க்கையில் கை வச்சிருக்கூடாது. So kill him. She was not able to use the power, but she waited for opportunity to achieve her wrong motive by influencing other people. Whenever I come across James 1:13-15 வாசிக்கும் பொழுது, I call this as the anatomy of sin. ஒரு பாவம் எப்படி பறக்குது அப்படின்றது வந்து ஜேம்ஸ் அழகாக அங்கே எழுதியிருப்பார். இது உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. பாவம் எப்படி உற்பத்தி ஆகுது? பாவத்தை வந்து பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு முடியுதுல அந்த வசனம். பாவம் கர்ப்பம் தரிக்குதுன்னா அந்த பாவத்துக்கு அப்பா அம்மா இருக்கணும்ல. அந்த வசனத்தை தான் சொல்றேன். இட்ஸ் நாட் மை philosophical thoughts. அந்த வசனம் என்ன சொல்லுது? For God cannot be tempted by evil, nor does he tempt anyone, but each person is tempted when they are dragged away by their own evil desire and enticed. Then after desire has conceived, it gives birth to sin. And sin, when it's full grown, gives birth to death. அப்பா அம்மா யாருன்னு கேட்டோம்ல, ஆன்சர் அப்பா அம்மா யாரும் அது யாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த பேசேஜில் the wrong desire that comes to our mind is ஒருத்தர். The time and the situation is another one. நமக்குள்ள the temptation thoughts வருது இல்லை, we can't avoid that.
Because we are seeing so many things, we are listening to things, எல்லாமே கேட்கும் பொழுது we can't avoid that. The temptation we can't avoid. Somehow it will enter our mind. How you govern that desire matters. அந்த இச்சையோ இல்லை ஆசையை நீங்கள் எப்படி ஆளுகை செய்கிறீங்க, எப்படி அதை டேக்கிள் பண்ணீங்கன்றது தான் விஷயம். The desire and there's such certain time and space. அது ரெண்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, when we allow that to happen, then sin is conceived. நமக்குள்ள அந்த பாவம் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. இந்த ஏரோதியால் எப்படி பகையை வளர்த்துக்கிட்டே இருந்தாலோ, அதே போல நமக்குள்ள பாவத்தை பிரெக்னெண்ட்டாக நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். கன்சீவ்ட் த வேர்ட், கன்சீவிங் த சின். அது ஒரு நாள் மரணத்தை பிறப்பிக்கும். நம்ம நம்மளோட கான்டெக்ஸ்டுக்கு we are talking about adultery and murder. பட் எல்லா பாவமும் இப்படி தான் ஆகுது. நம்ம தான் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். பட் every sin comes out like this. When we fail to govern carefully our desires, when we fail to control the time and space, we fall into sin. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸிஃபை பண்ணலாம். இன்டென்ஷனல் சின் அண்ட் அன்இன்டென்ஷனல் சின். குறிப்பிட்டு சொல்லணும்னா மர்டர்ஸ், யூனோ, அன்இன்டென்ஷனல் மர்டர்ஸ் அண்ட் இன்டென்ஷனல் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். காயின் அண்ட் ஆபேல் அவங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது என்ன கேட்டகரியில் வரும்? இட்ஸ் a premeditated crime. என்ன தப்பு பண்ண ஆபேல்? நல்லது பண்ணிட்டான். ஐ ஆஃபன் திங்க் இந்த உலகம் நல்லது பண்ணா பிடிக்காது. நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். அவன் என்ன பண்ணான்? நன்மையானதை செலுத்தினான். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீயும் நன்மையானதை செலுத்தியிருந்தியானா நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருப்பேனே என்றார் ஆண்டவர். அதுக்காக உன் சகோதரன் பொறாம கொண்டிருக்கிற உன் முகம் எப்படி, உன் முகநாடியா மாறுது? Why your face is downcast? ஆண்டவர் வான் பண்றாரு. அங்க பாருங்க, காயின் பதிலே சொல்லலைங்க. ஆண்டவர் பேசுறது பதிலே சொல்ல. Because he already started to conceive the sin himself. அவனுக்குள்ள அந்த பாவத்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க. That's because God accepted his offering, not his. So he wanted to kill his own brother, the first murder recorded in entire history of mankind. Cain couldn't accept the fact that God accepted the offering from Abel and rejected his offering. David and Uriah, பட்சேபாவோட பாவம் செஞ்சுட்டு அதோட போயிருந்தா கூட அடல்ட்ரியில் அப்படியே முடிஞ்சிட்டு இருக்கோம். பட் he went on is pondering, is manipulating, is sending Joab, is manipulating Uriah, is raising, nursing the enmity, the anger, கோபம், எரிச்சல், பகை தனக்குள்ள அப்படியே வளர்த்துட்டே இருக்கிறாங்க. Few days and Uriah is no more. It's a premeditated crime. Sometimes we take time to plot, ponder, think. God would be warning us. நீ யோசிக்கிறது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது.
but simply will reject what God is saying and what our evil desire wants to do. How is our heart right now? Marriage pure பத்தி பார்த்தோம். How is our heart? Is it pure before God? Or is it scheming something wrong? Or seeing something bad? மூன்றாவது காரியம், influencing others to satisfy our own motive. Triangulation அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறது. In our family we have relationships. Also in our church we have relationships. In our workplace we have relationships. We have to live this life with other people. நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து தான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்குது. நம்ம தனி ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு காரியம். People will come and tell things, right? நம்ம கையில் சொல்லுவாங்க, இல்லை நாம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ ஏ மேனிபுலேட்டர் அப்படி இருந்தா ஏவுக்கும் சிக்கும் ஒரு பகை இருக்கலாம், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், ஒரு டிஸ்பியூட் இருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் நம்ம நடுவில் பி போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி மேனிபுலேட் பண்ணி அவங்க டைரக்டா சி அடிக்க மாட்டாங்க. பட் they will use you. They will influence you. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் போய் அவங்கள அட்டாக் பண்ணிடுவோம். யாரோட டிசைர் இங்க ஃபுல்ஃபில் ஆச்சு? ஏவோட டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சு. யார் இங்க விக்டிம்? நாம சொல்லுவோம் சி தான் விக்டிம்னு. நம்ம தான் விக்டிம், நம்ம தான் பலியாடு. This is called triangulation in psychology. It's very important to know. சபையில் இதெல்லாம் go through பண்ணி வந்திருக்கிறோம் நாம இல்லையா? We have been through this. We have given our ears to people to talk. நம்ம வாய் சும்மா கிடையாது. நம்ம வாய் அனைவருடைய காதுகளை போய் தேடும். We are not Yogians, நம்மளும் பேசுவோம், அவங்களும் நம்மளும். பட் we must know how to control these things. Herod கதையில she uses a normal banquet, her birthday party அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. She uses her own daughter as a weapon. She manipulates the situation, cleverly executed her plans. அவங்க நினைச்சதை நடத்திட்டாங்க. She uses situation, she uses people, she uses innocent little girl. அந்த சின்ன பொண்ணுக்கு பாருங்க, என்ன gift வேணும் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு அதுவும் எதுவும் சொல்ல. She is having the knowledge, அம்மா கிட்ட கேட்டு சொல்லலாம். See, அது அந்த நாலேஜ் இருக்கு, அம்மா கிட்ட கேட்டு சொல்லணும். பட் அந்த ஒரு குட் கேரக்டரை she is misusing it, abusing it. It's good that we raise our kids and children to depend on us, to ask us when they are on the crossroads what to do, what to study, where to go, whom to get married, all those things. But they also should know, is it right thing to ask? நாம் கேட்குற இந்த காரியம் அம்மா சொல்றாங்கன்னு நான் போய் கேட்கக்கூடாது. இது சரியானதா, இது நியாயமானதா அப்படின்றதும் நாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. பிளைண்ட்லி she went and asked her mom. அவன் குட்டி பொண்ணுக்கு என்ன தெரியும்? தெரியாது. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு she executed her plans. She obeyed for the wrong reason. கீழ்ப்படிதல் எல்லா நேரமும் சரியில்லை, எல்லாருக்கும் சரியில்லை. We have to discern and decide. Ask for JTB's head on a platter.
என்ன ஒரு க்ரூயலான ஒரு மொமெண்ட் பாருங்க. When God has given us heart and brain to think about it ourselves before listening to people, it's okay people come and say things in our ears. Okay, ஏதோ குறித்து அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள கேட்டுக்கொள்கிற கேள்விகள், இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ரைட், இது நெசசரியா, இது நான் சொன்னால் என்ன நடக்கும், என்ன விளைவுகள் ஏற்படும், why should I attack them or hate them for their own grudge? ஏக்கும் ஸ்ரீக்கும் பிரச்சனை தான், நான் எதுக்கு நடுவில் போகணும், and is it going to help? நான் கேட்குற அந்த காரியம், is it going to help building a relationship or destroying a relationship? முக்கியமான ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் கொஸ்டின் வந்து, what would happen to my testimony? அவங்க சொல்றபடி நான் போய் சொன்னா ஏன் சாட்சிக்கு பங்கம் விளையுமா விளையாதா? So these are the questions we need to ask ourselves. ரீசென்ட்லி நான் அந்த தாவீதோட வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்க்கும்போது, தாவீது பல இடத்துல வந்து he fell for influence. தளபதிங்கிட்ட, சொந்த பிள்ளைங்கிட்ட, he did not give his heart to discern things right way. அவருடைய ஃபேமிலி நிறைய பிரச்சனைக்கு அவரே காரணமாயிட்டாருங்க. இட்ஸ் so shocking to read. It's a man of his God's own heart ன்னு படிக்கிறோம். ஆனால் பல குடும்ப affairsல he failed miserably many times. Another classical example, Ahab, Jezebel, they killed Naboth. நாபோத்தை கொலை பண்ற அந்த காரியம், இதிலும் பாருங்க, மேனிபுலேஷன், ஸ்கீமிங், பிளாட்டிங், and the innocent Naboth is killed. இந்த ஹேரோத் கேஸு, ஆகாப் கேஸு இதெல்லாம் பார்க்கும் பொழுது டைரக்டா ஏக்கும் சீக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் the influence by raising godly children. இப்படியே நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது Jesus feeds the 5,000 கதை வருது. அப்படியே இந்த கதை அப்படியே முடியுது. யோவானுடைய தலை சிறைச்சேதம் பண்ணப்படுது. யோவானுடைய சீஷர்கள் அவரை போய் பரி பண்ணுறாங்க. அப்புறம் ஜீசஸ் ஃபீடிங் 5,000 பீப்புள், அந்த ஸ்டோரி வருது. Pastor's going to, I think, fully focus on that next week. பட் இந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். In the passage, we see a little girl who danced. The 5,000 people fed. Miracle incident, we see a little boy. We see a little boy who goes to Jesus Christ meeting. I don't know whether with his parents or all by himself, but he's carrying a lunch box with 5 loaves and 2 fish, which probably for himself, pasiyatha saapalanu vechirpan. When he hears that inga or lack irukku, ஜனங்களுக்காக வந்து இவங்க சாப்பாடு தேடுறாங்க அப்படின்னும் பொழுது எவ்வளோ ஒரு அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்க. இந்த ஒரு சாப்பாடு எனக்கு வச்சிருக்கிறேன், இங்கே 20,000 பேர்கிட்ட இருப்பாங்களே, இவ்வளோ பேருக்கு இது எப்படி பத்தும்? He was just thinking, and the disciples saw that. Somehow they brought him before Jesus. அந்த லஞ்ச் பாக்ஸ் தாங்க ஜீசஸ் ஆசீர்வதிச்சாரு. He blessed that and distributed to 16,000 to 20,000 people. அவங்களெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய எடுத்தார்கள். I really thank God for his mom, her parents. எப்படி வளர்த்துருக்குறாங்க பாரு பிள்ளையா.
she would have thought him, ரொம்ப நேரம் ஆகணும் ஆகலாம், நீ கொஞ்சம் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிடு. ஆனா யாருக்கான தேவைப்பட்டா கொடுக்க தயங்காத. She taught him faith, assurance, charity, considering other people better than him, considering other priorities first. She taught him to attend Jesus Christ's meeting, allowing him to carry the lunch box. What you tell your kids to carry, they will carry that. If you tell them to carry a lunch box, they will carry a lunch box. If you tell them to carry rewards and awards, they will carry rewards and awards. If you tell them to carry love, compassion, kindness, word of God, Bible, fruit of Spirit, they will carry that. If you tell them to carry John the Baptist's head, they will also carry that. Because children know whatever parents tell, I just obey. Because they get to know what is good and what is evil. The boy carried the goodness to Jesus Christ. The other carries, the other girl, she carried evil to her mom. So, keep your marriage purity. All this, இந்த கொலை ஏன் நடக்குதுங்க? Because of this. Affairs. Daily newsல நம்ம கேள்விப்படுறோம். That triangular version of murders happening all over the world, even in Christian families, in ministry leaders' families. What do you conceive? That will give birth. அன்பை நீங்கள் விதைச்சா அன்பு கிடைக்கும். அன்பை நம்ம கர்ப்பம் தரித்தா அன்பு பிறக்கும், ரட்சிப்பு பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும். தீமையை விதைத்தா தீமை தான் பிறக்கும். And check your influence. Listen to what other people say, but discern what they are saying. And know to zip our mouth. You don't need to tell everything to everyone. Zip it up. Finally, raise your children godly. Teach your kids what to carry. இப்படியான ஒரு அம்மா சொல்லுவாங்களா? அவ்வளவு ஆணவம், அவ்வளவு தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய பாவம். Deuteronomy 19:18 says, "Do not seek revenge or bear a grudge against anyone among your own people, but love your neighbor as yourself." Love your neighbor as yourself. If you have love, you won't have grudge. If you have love, you won't have jealousy. If you have love, you won't have pride. If you have love, you won't think bad for other people. A genuine love, that's what we need. In the passage, நம்ம சீரிஸ்க்கு என்னங்க சம்பந்தம் இவ்வளவு நேரம் பேசுறது அப்படின்னா, walking with Jesus requires a clean heart, a genuine love towards one another. That's a love Jesus exemplified for all of us on the cross. நம்ம ட்ரையாங்குலரில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் ஆண்டவருக்கு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னைத்தானே நமக்காக அவர் விட்டு கொடுத்து பலியாகி நம்ம மீட்டு கொண்டாரு பாருங்க. அந்த அன்பினால் நாம் நிறைஞ்சிருப்போம், அன்பை பெறுவோம். May God bless us. Thank you.